வக்ஃபு வாரியத்தை விடவே மாட்டோம். முக்கிய பாயிண்டை பிடித்த மோடி. உச்ச நீதிமன்றத்திற்கு பறந்த அதிர்ச்சி ஆதாரம். பாஜக வழக்கறிஞரின் வாதத்தை கேட்டு ஷாக்கான நீதிபதி. வணக்கம் நண்பர்களே. இந்திய அளவில் மதசார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்லிக் கொள்ளும் அனைத்து கட்சிகளுமே சிறுபான்மையினரின் ஆதரவாளராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திமுகவை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் மதசார்பற்ற அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஆதரவாளராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் இருக்கிறார்கள். இப்படித்தான் இவர்களது மத சார்பற்ற அரசியல் இருக்கிறது. அதோடு இஸ்லாமியர்களின் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்தபோது அதற்கு காங்கிரஸ், திமுக உள்பட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று இப்போது அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகும் உச்சநீதிமன்றத்தில் தடை கோரி வழக்கு தொடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக தற்போது மத்திய பாஜக அரசு கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. காரணம், நேற்று இந்த வழக்கில் வாதாடிய காங்கிரஸ் வழக்கறிஞர் கபில் சிபல் இது முஸ்லிம்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள போர் என்பது போன்று மத சர்ச்சையாக்க முற்பட்டார். ஆனால் வக்ஃபு வாரியம் என்பது இஸ்லாமிய மக்கள் தர்மம் கொடுக்கும் ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால் இதற்குள் மதத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் அதற்கு எதிர்குரல் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் வக்ஃபு வாரிய மசோதா குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. தலைமை நீதிபதி PR கவாய் அமர்வு முன்பு நடைபெற்ற இந்த விசாரணையில் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா கூறுகையில், இந்த வக்ஃபு வாரியத்துக்குள் இந்தியா முழுக்க ஏராளமான பொதுமக்களின் சொத்துக்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே போயிருக்கிறது. அது குறித்து நிறைய புகார்கள் வந்துள்ளன. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை மத்திய அரசு திருத்தம் செய்துள்ளது. அது மட்டுமின்றி பல இடங்களில் அரசு நிலங்களும் இந்த வக்ஃபு வாரியத்துக்குள் போயிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகுதான் அது அனைத்தையும் ஆராய்ந்து அரசு நிலங்களை வக்ஃபு வாரியத்திடமிருந்து மீட்க வேண்டும் என்று கூறிய மத்திய அரசு வழக்கறிஞர், அரசுக்கு சொந்தமான நிலங்கள் வக்ஃபு நிலமாக அறிவிக்கப்பட்டிருந்தால் அதை அரசு கைப்பற்ற முடியும் என்று உச்சநீதிமன்றமே ஏற்கனவே தீர்ப்பு கூறியுள்ளது. அதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசியல் நிலங்கள் அனைத்தும் மீட்கப்படும். மேலும் வக்ஃபு வாரியம் என்பது தர்மம் கொடுக்கும் ஒரு அமைப்பே தவிர இஸ்லாமியர்களின் மதம் சார்ந்த இடம் அல்ல. இதுபோன்று இந்து, கிறிஸ்தவம், சீக்கியம் என அனைத்து மதங்களிலும் தர்மம் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு உள்ளது. அதனால் இந்த விவகாரத்தை மத சர்ச்சையாக்க வேண்டாம். அந்த நோக்கத்தில்தான் இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய மத்திய அரசின் வழக்கறிஞர், இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் என்பது ஒரே நாளில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இந்தியா முழுக்க மக்களிடமிருந்து வந்த புகார் அடிப்படையில் அவர்களிடத்தில் கருத்து கேட்கப்பட்டு அதன் பிறகு பாராளுமன்றம், ராஜ்யசபாவிலும் எம்பிகளிடத்தில் கருத்து கேட்கப்பட்டு விவாதம் நடந்து அதன் பிறகுதான் இந்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அது மட்டுமின்றி இந்த வக்ஃபு வாரியத்தால் இந்தியாவில் உள்ள எவ்வளவோ பொதுமக்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ இந்து கோயில்கள் அபகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த பல புகார்களை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. அதனால் வக்ஃபு வாரியம் என்பதின் பேரில் எவ்வளவு முறைகேடு நடந்துள்ளது என்பதை நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபு வாரியத்தினால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில்தான் இந்த புதிய சட்டமே கொண்டு வரப்பட்டது. அதனால் இதை யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது. இந்த அமைப்பினால் எவ்வளவு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற கோணத்தில்தான் இதை அணுக வேண்டும். இதை வைத்து யாரும் அரசியல் லாபம் தேட முயற்சிக்க கூடாது. அதோடு இந்த வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரை உரிய ஆவணங்களே இல்லாமல் யாராவது அரசாங்கத்தின் புறம்போக்கு நிலங்களை நீண்ட காலமாக பயன்படுத்திவிட்டு அதை கொடுத்தாலும் அப்படியே வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படி ஏராளமான அரசு நிலங்கள் வக்ஃபு வாரியத்துக்குள் போயுள்ளன. முறையான ஆவணங்கள் இல்லாத ஒருவர் கொடுக்கும் நிலத்தை இவர்கள் எப்படி வக்ஃபு வாரியத்துக்குள் ஏற்றுக்கொள்ளலாம்? முறையான சொத்துக்களை மட்டுமே வக்ஃபு வாரியத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அந்த நிலங்களை கொடுக்கும் நபர்களிடமிருந்து முறையான ஆவணங்களை பெற்று அதன் பிறகு அதை வக்ஃபு வாரிய சொத்தாக மாற்ற வேண்டும். சம்பந்தப்பட்ட நிலத்தை கொடுப்பவருக்கு அந்த நிலம் சொந்தம் இல்லாத போது அவர் எப்படி தனது நிலம் போன்று வக்ஃபு வாரியத்துக்கு அந்த இடத்தை எழுதி கொடுக்க முடியும்? வேறு யாரோ ஒருவரது நிலத்தையாவது தனது நிலம் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்தால் இவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அந்த நிலத்தை சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு சென்று அது அந்த நபரின் சொத்துதானா என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு சட்டப்படி எழுதி வாங்க மாட்டார்களா? எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் ஒருவர் கொடுக்கும் நிலத்தை எப்படி இன்னொருவர் ஏற்க முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி முன்பு மத்திய அரசின் வழக்கறிஞர் காரசாரமாக வாதம் செய்திருக்கிறார்.
இதன் காரணமாகவே அடுத்தபடியாக வகுப்பு வாரியமானது எவ்வளவு பொதுமக்களின் சொத்துக்களை அவர்களுக்கே தெரியாமல் முறைகேடு செய்திருக்கிறது என்பது குறித்த அனைத்து ஆதாரங்களும் அடுத்து உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மேலும் இதே தலைமை நீதிபதி PR ஹவாய் தான் நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று கருதுவதற்கு வலுவான காரணம் இருக்க வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் அதில் ஒருபோதும் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் எந்தவித வலுவான ஆதாரமும் இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ள இந்த வகுப்பு வாரிய சட்ட மசோதா விரைவில் அமலுக்கு வந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. அதிர்ச்சியில் MK ஸ்டாலின், உடைய போகும் திமுக கூட்டணி, மூன்றாவது அணி உருவாகிறது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மேலும் ஓரிரு கட்சி கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். ஆனால் தற்போது கூட்டணியே ஆட்டம் காண தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே திருமாவளவன் விஜய் கூட்டணிக்கு செல்வது உறுதியாகிவிட்டது. அவரை தொடர்ந்து இப்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறுவது என்று முடிவெடுத்துள்ளார்கள். இந்நிலையில் நேற்று சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அதில் அக்கட்சியின் மேலிட தலைவர்களும் கலந்து கொண்டுள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசித்துள்ளார்கள். அப்போது கடந்த தேர்தலில் காங்கிரசுக்கு திமுக கொடுத்த தொகுதிகளை மிக குறைவானது. ஆனால் இப்போது அதையும் குறைக்கப் போவதாக சொல்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் கொடுக்கும் தொகுதிகளைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு 4 ஆண்டு திமுக ஆட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு டெண்டர் கூட கொடுக்கவில்லை. ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருந்து நமது கட்சிக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. அப்படி இருக்கும்போது திமுகவை எதற்காக தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்த நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும்? தேசிய கட்சியாக இருந்து கொண்டு மாநிலத்தில் உள்ள சிறிய கட்சிகள் போன்று நம்மை வழிநடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய காங்கிரஸ் மேலிட தலைவர்கள், சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் கூடிய சீக்கிரமே தொகுதி குறித்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நாம் கேட்கிற தொகுதி தரவில்லை என்றால் காங்கிரஸ் தலைமையில் VCK, தமிழக வெற்றி கழகம் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகளை இணைத்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவோம் என்று முடிவெடுத்துள்ளார்களாம். அதோடு திருமாவளவனும் இதுதான் சரியான முடிவாக இருக்கும், தொடர்ந்து திமுகவை நம்பிக்கொண்டு அவர்களை ஆட்சியில் அமர்த்திவிட்டு சட்டசபையில் அவர்கள் பேசுவதை கைத்தட்டி ஆரவாரம் செய்யும் வேலையை விட்டுவிட வேண்டும். கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இதற்கு MK ஸ்டாலின் சம்மதித்தால் மட்டுமே திமுக கூட்டணியை தொடர வேண்டும். இல்லை என்றால் விஜயை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வலுவான 3வது அணியை உருவாக்கி விடுவோம். நம்மால் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்றாலும் மும்முனை போட்டி வெடித்தால் திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே தனி பெரும்பான்மை கிடைக்காது. அதனால் ஆட்சி அமைக்கப் போகிறவர்கள் நம்மிடத்தில் ஆதரவு கேட்பார்கள். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு அதற்கு யார் சம்மதிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம் என்று காங்கிரஸ், VCK போன்ற கட்சிகள் தற்போது புதிய முடிவு எடுத்துள்ளார்களாம். அதனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க MK ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. திமுக நிர்வாகிகளின் மட்டமான செயல், கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவினரின் மோசமான செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் சாதாரண பெண்கள் மட்டுமின்றி காவல்துறை சார்ந்த பெண்கள் மீதும் திமுகவினர் அத்துமீறி செயல்பட்ட போது அதை கடுமையாக கண்டித்து வந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் தற்போது திமுகவின் அரக்கோணம் இளைஞரணி நிர்வாகியால் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த மாணவி காவல்துறையில் புகார் அளித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படித்தான் திமுகவினர் எந்த தவறு செய்தாலும் அதற்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுப்பதே இல்லை. அதோடு அந்த மாணவி காவல்துறையிடம் கொடுத்த ஆதாரங்களை அவர்கள் திமுகவினர் மூலம் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, இதே போன்றுதான் முன்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் திமுகவினர் செயல்பட்டார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக போலீசார் நடவடிக்கை எடுக்காத போதும் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது வரவேற்க வேண்டிய விஷயம். அதனால் தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதால் திமுக அரசு இந்த விசாரணைக்கு தங்களது கட்சி நிர்வாகியை ஒத்துழைக்க வைக்க வேண்டும். அது உங்களது கடமை என்று அண்ணாமலை அந்த செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார்.